ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா 1 கிலோ விழுகிற அளவுக்கு நாட்டுக்கோழி வந்து பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க டாப் நாச் ஆயிருவீங்க குக்கில். இப்போ நீங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கடலை எண்ணெய். இப்போ அது கூடயே வந்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். இப்போ அது கூடவே 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதையுமே அது கூட வந்து சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 கிலோ நாட்டுக்கோழி வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். மஞ்சத்தூள் போட்டு கறியை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கறி வந்து வதக்கணுங்க. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி கூடலாம் நல்லா கறி வெந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க. அடுத்த 5 நிமிஷத்துல கறியில இருந்து தண்ணி பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்போ நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. தள்ளுவண்டி கடையில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற மசாலா தாங்க டேஸ்டே கொடுக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான மசாலானா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 5 காஞ்ச மிளகா, 10 சின்ன வெங்காயம், அது கூடவே 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டுமே சேர்த்து நம்ம நைஸா அரைச்சு வச்சிருக்கோம். இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோங்க. அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த மசாலா வந்து கலக்கி வச்சுக்கலாங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த மசாலா தாங்க. இப்போ நம்ம கறியில இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கறி நல்லா எண்ணெயில வதங்கி தண்ணி பிரிஞ்சு வந்த உடனே தான் நான் மசாலா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணி இதுல உள்ள தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டுங்க, ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டுங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணுங்க. இப்போ இந்த மசாலாலே வேகறனால தான் இந்த கறியில நல்லா வந்து மசாலா பிடிக்குங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு நாங்க போடுவோம் கறி குழம்புல, அதனால நாங்க பெரிய பெரிய பீஸ் அளவு கட் பண்ணி உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கிறோங்க. உருளைக்கிழங்கு போட்டதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் பத்தல. இப்போ குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த டைம்ல தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு கொஞ்சம் தேவைப்படும், உப்பு நம்ம வந்துட்டு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி முறை கட்டி நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கமன்னு ஒரு வாசனைங்க. அடுத்த 20 நிமிஷம் குழம்பு நல்லா எரிச்சு விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் கறி நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் கட்டி வந்துருங்க. எண்ணெய் கட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1/4 மூடி தேங்காய், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம். தேவைன்னா நீங்க முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா அரைச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடுங்க. அடுத்த 10 நிமிஷத்துல சும்மா அடாவடியான டாப் நாச் நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம சிக்கன் நீங்க செய்றீங்கன்னா நீங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணுங்க, மட்டன் செய்றீங்கன்னா மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிடுங்க. அவ்வளவுதாங்க டிப்ஸ். இதே மாதிரி உங்க வீட்லயுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.